சுகம் தரும் சுக பச்சை கிளி வாகனம். பச்சை வண்ணத்துடன் இருக்கும் கிளி மகிழ்ச்சி வண்ண பறவையாகும். எளிதில் மனிதர்களோடு பழகி தோழமை கொள்ளும் இயல்பை உடையது. வீடுகளில் பயமின்றி திரிவது. பெண்கள் கிளியை பழக்கி தனக்கு துணைக்கு வைத்துக்கொள்கின்றனர். மனம் இன்பத்தில் திளைத்திருப்பதன் அடையாளம் பச்சை கிளியாகும். எந்த நாளும் தாங்கள் இன்பத்தில் திளைத்திருப்பதை குறிக்கும் வகையில் பெண்கள் கிளியை தோளிலும் கைகளிலும் ஏந்தியுள்ளனர். மதுரை மீனாட்சி, ஆண்டாள் போன்ற தெய்வங்கள் கிளியை ஏந்தியுள்ளனர். ஆலயங்களில் விளக்குகளை ஏந்தி நிற்கும் நாச்சியார் திருவுருவங்களில் அவர்கள் இறைவன் சந்நிதியில் இன்பமுடன் இருப்பதை குறிக்கும் வகையில் அவர்களின் தோள்களில் கிளிகளை அமைத்துள்ளனர். தெய்வங்களை அலங்கரிக்கும் போது அவர்களின் மாலை களில் தோளுக்கு நேராக அழகிய சிறிய கிளிகளின் வடிவங்களையும் பொருத்துகின்றனர். கிளி சுகத்தின் அடையாளமாக இருப்பதால் வடமொழியில் அது சுகம் என்றே அழைக்கப்படுகிறது. காதல் இன்பத்தை வழங்கும் தெய்வமான மன்மதன் கிளியை வாகனமாகக் கொண்டிருப்பது இங்கே சிந்திக்கத்தக்கதாகும். அவனை சுகவாகனன் என்றே அழைக்கின்றோம். தாம் வணங்கும் தெய்வங்களை தமக்கு இனிய சுகங்களை வழங்கி எந்த நாளும் மகிழ்ச்சிட வாழ வைக்க வேண்டுமென் பிரார்த்தனையின் குறியீடாக அவற்றை கிளி வாகனத்தில் அமர்த்தி உலாவரச் செய்கின்றனர். குறிப்பாக பெண் தெய்வங்களை கிளி வாகனத்தில் அமர்த்தி உலா வரச் செய்கின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் தங்கத்தாலான கிளி வாகனம் இருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட கிளி வாகனங்கள் பச்சை வண்ணம் பூசப்பட்டு வனப்பூட்டப்பட்டுள்ளன. இதன் தலையில் அழகிய கொண்டை இருக்கிறது. இக்கிளி தனது அலகில் நீண்ட காம்பை கொண்ட மலரை பற்றியுள்ளது. கிளியின் மீது அமர்ந்து வரும் தேவியரை தொழுவதால் மனதில் இன்பம் பொங்குகிறது. இல்லைய வாழ்வில் சுகம் கூடுகிறது. தெய்வங்களின் மாலைகளில் கிளிகள் தெய்வங்களுக்கு அணிவிக்கும் மாலையில் தெய்வங்களின் 2 தோள்களுக்கும் மேலே அழகிய கிளிகள் பொருத்தப்படுகின்றன.